அதிமுக, தேமுதிகவை யாராலும் பிரிக்க முடியாது என்று மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை திருவொற்றியூரில் வடசென்னை நாடாளுமன்ற தொகுதி தேமுதிக வேட்பாளர் அழகாபுரம் மோகன்ராஜ் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இதில் மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் மற்றும் அதிமுக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஜெயக்குமார், டிடிவி தினகரனுக்கு ஒதுக்கப்பட்ட பரிசு பெட்டி சின்னம் வெறும் காலியாகத்தான் இருக்கும் என்றார். திருமங்கலம் மற்றும் ஆர்கே நகர் பார்முலாவை கண்டு தமிழக மக்கள் ஏமாற மாட்டார்கள் என்றார். சட்டமன்றத்தில் தேமுதிகவிற்கும் அதிமுகவிற்கும் ஏற்பட்ட வாக்குவாதம் குறித்து திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஏற்கனவே விளக்கம் அளித்து விட்டதாகவும் அதற்கு திமுக தான் முக்கிய காரணம் என்றும் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டினார். அதிமுக, தேமுதிகவை யாராலும் பிரிக்க முடியாது என கூறி அருகில் இருந்த தேமுதிக வேட்பாளர் அழகாபுரம் மோகன்ராஜிடம் அவர் கைகோர்த்தார். அது எந்த சின்னமாவது வாங்கின்னு போட்டோம். ஆனால் தேர்தல் கமிஷன் பொறுத்தவரை தெளிவாக இருக்கு. பரிசு பெட்டி ஓப்பன் பண்ணால் ஒன்றுமே இருக்காது. பரிசு பெட்டி ஓப்பன் பண்ணால் ஒன்றுமே இருக்காது. டோக்கன் சிஸ்டம் எப்படி ஆர்கே நகரில் திருமங்கலம் ஃபார்முலா வெற்றி பெற்றதோ அதே போல் ஆர்கே நகரில் ஒரு ஃபார்முலா வச்சாங்க. அது அந்த தொகுதியில் தற்காலிகமாக ஈடுபட்டது. அதனால் இந்த பெட்டியை வச்சு ஏதாவது ஒரு ஃபார்முலா ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. அது நிச்சயமாக அது சவப்பெட்டியாக தான் இருக்காது. ஏற்கனவே தேமுதிக பொருளாளர் திருமதி பிரேமலதா அவர்களை பொறுத்தவரையில் அவங்க அம்மா ஒருத்தர் தான், புரட்சி தலைவர்ன்றது ஒருத்தர் தான் என்பது தெளிவாக சொல்லியிருக்காங்க. எனவே எந்த வகையில் நீங்கள் எங்கள் சின்ன முட்டாலும் சரி, எங்கள் உறவை பிரிக்க முடியாது. ஓகே. தொடர்ந்து பேசிய வடசென்னை தேமுதிக வேட்பாளர் அழகாபுரம் மோகன்ராஜ், தேமுதிக கட்சி சார்பில் சென்னை வேட்பாளராக போட்டியிடும் அழகாபுரம் மோகன்ராஜ் திமுக கூட்டணியில் உள்ள வைகோவை கடுமையாக விமர்சித்தார்.